بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் அவன் நம் மீது கடமையாக விதித்திருக்கின்ற ஜும்ஆ தொழுகையை தொழுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக குழுமி இருக்கின்றோம். அப்படி குழுமி இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே நமது வாழ்க்கைக்கு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தினுடைய ஒரு சில செய்திகளை நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியிலே ஏராளமான செயல்பாடுகள், ஏராளமான பண்புகள் இருக்கின்றன. அது ஒவ்வொரு மனிதர்களுமே தங்களுடைய வாழ்க்கையிலே அதை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி மனிதர்களுக்கு மத்தியிலே ஏராளமான செயல்பாடுகள் இருக்கும் பொழுது யாராவது ஒரு மனிதர் தவறான ஒரு செயலை செய்தார் என்று சொன்னால், இது தவறான ஒரு செயலாக இருக்கிறது, தவறான ஒரு பண்பாக உங்களிடத்தில் இருக்கிறது, இதை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள், இனிமே அதில் ஈடுபடாதீர்கள் என்று சொன்னால் அப்படித்தான் ஈடுபடுவேன் என்று ஒரு சிலர் சொல்வதை பார்க்க முடியும். அதேபோல் இன்னும் சில விஷயத்தை சொல்லி இது நன்மையான விஷயம், இந்த செயல்பாடுகளை நீங்கள் செய்து கொண்டால் உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் நிறைய ஏற்படும், நிறைய நடக்கும் என்று சொன்னோம் என்று சொன்னால், நீ சொன்னால் நான் செய்ய வேண்டுமா, அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் பார்ப்போம். அப்போ மனித வாழ்க்கையிலே மனிதர்களை பார்த்தோம் என்று சொன்னால் பொதுவான ஒரு விஷயம், நன்மையான காரியங்களிலே, நன்மையான செயல்பாடுகளிலே, நன்மையான விஷயங்களில் ஈடுபடுவதை விட தீமையான காரியங்களில், தீமையான செயல்களில் தான் அதிகம் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறதை பார்க்க முடியும். அப்படி மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தீய ஒரு செயல், தீய ஒரு பண்பு என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாருடைய வாழ்க்கையிலேயுமே இருக்கும், பொய் பேசுவது. இந்த பொய் பேசுகின்ற விஷயத்தை கூட நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சிலர் எப்பொழுதாவது பொய் பேசக்கூடிய நபர்களை பார்க்க முடியும். சில பேருடைய வாழ்க்கையே பொய் தான் என்ற அடிப்படையில் இருக்குவதெல்லாம் பார்க்க முடியும். அப்போ இந்த பொய்யை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எப்படி எச்சரித்து அறிவுறுத்தி கூறுகின்றது என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் உலக வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எத்தனையோ மதங்கள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள் இருந்தாலும் கூட இவை அனைத்திலுமே பொய்யை குறித்து எச்சரிக்கை செய்கின்றன. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றுதான் இந்த பொய்யை அறவே தடை செய்கிறது. இந்த பொய்யை பற்றி மிகுந்த ஒரு எச்சரிக்கை விடுத்து அறிவுறுத்தி கூறுகின்றது. இந்த பொய்யை நீங்கள் பேசாதீர்கள், பொய்யான விஷயங்களிலே ஈடுபடாதீர்கள். அப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மறுமையிலே உங்களுக்கு இது தாக்கம் ஒரு பயங்கரமானதாக இருக்கும், அல்லாஹ்விடத்திலே கடுமையான தண்டனையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் பொய்யை தடை செய்கின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், எப்படி இஸ்லாமிய மார்க்கத்திலே பன்றிக்கறி என்பதை ஹராம் என்று தடை செய்திருக்கிறதோ அந்த அளவிற்கு இந்த பொய்யை தடை செய்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த பொய்யை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு நாம் எச்சரிக்கையை நமக்கு மத்தியில் சொல்கின்றது என்பதை விளங்கி வைத்தவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதனுமே பொய் பேசாதவங்க இல்லை தானே. யாரை எடுத்தாலும் ஏதாவது ஒரு நேரத்திலே, ஒரு காலகட்டத்திலே பொய்யை சொல்லக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்போ நாம் இந்த விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் மறுமையிலே எந்த அளவிற்கு நமக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை விளங்கி வைக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அதை குறைத்து செயல்படுத்தக்கூடிய மக்களாக நாம் மாறிவிடுவோம். அப்போ அந்த அளவிற்கு இஸ்லாத்தின் மார்க்கத்தில் அறிவுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது பொய்யை பற்றி. அல்லாஹ் திருமறையிலே கூறும் பொழுது கூட எந்த அளவிற்கு சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 22வது அத்தியாயத்திலே 30வது வசனத்திலே சொல்லி காமிக்கும் பொழுது சொல்லி காமிக்கின்றான். நிறைய சொல்லிட்டு வர்றான். இதுவே முறையாகும். எதை பற்றி முறையாகும் சொல்றான்னு சொன்னா, அல்லாஹ்வின் புனிதமான கட்டளைகளை யார் ஏற்றுக்கொண்டு மேம்படுத்துகின்றாரோ அவர் சிறந்தவராக இருக்கின்றார் என்று ஒரு விஷயத்தை சொல்றான். அதுக்கு கீழே என்னன்னு சொன்னா, நாட்கால் பிராணியிலே உங்களுக்கு எதுமெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை விட்டுவிட்டு ஆகமானதை நீங்கள் உண்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் விக்கிரக வணக்கங்களில் ஈடுபடாமல் இருங்கள் என்பதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக முடிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான், ஒஜித்தனிபு கௌல ஜூர், நீங்கள் பொய் பேசுவதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்பதாக
22வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் சொல்லி காமிக்கிறது நாம் பார்ப்போம். அப்போ இந்த வசனத்திலே மேலிருந்து ஒரு சில செயல்களை நீண்டடிய செயல்களாக செய்திகளாக நமக்கு சொன்னாலும் கூட முடிக்கும் தருவாயில் என்ன சொல்றான், ஒஜுத்தனிபு கவுல ஜூர், இந்த பொய்யிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காமிக்கிறத பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல தானே சொல்லி காமிக்கிறான். இந்த வசனங்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம் தானே. நம்முடைய வாழ்க்கையிலே பொய்யை விட்டு விலகியவர்களாக நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்கணும். இந்த பொய் என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக தெரியலாம், ரொம்ப ஒரு பூதாகரமான. இப்போ தொழுகைனா பெரிய தண்டனை அல்லாஹ் கொடுப்பான். தொழுகையை பற்றி தான் அல்லாஹ்வுடைய முதல் கேள்வியே இருக்குது. அந்த கேள்வியில் ஒரு மனிதன் வந்து ஈஸியானதாக இருந்து விட்டார் என்று சொன்னால், அந்த கேள்வியிலே தப்பித்து விட்டார் என்று சொன்னால் மற்ற விஷயங்கள் எல்லாம் இலகுவாக இருக்க முடியும் என்ற அடிப்படையில் நாம் நிறைய சொற்பொழிவுகளில் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்ன அடிப்படையில் சொல்லப்பட்டது? ஒரு மனிதன் தொழுகிறான்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்க, அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய ஒரு செயல் அது. அந்த வணக்க வழிபாடு என்பது அல்லாஹ் உண்மையை நம்ம பார்க்க முடியுமா? தொழக்கூடிய நேரத்தில் பார்க்க முடியாது. ஆனால் அல்லாஹோடு நேருக்கு நேர் உரையாடக்கூடிய செயலாக இருக்கிறது. நாம் அல்லாஹ்வை பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்ட என்ற அடிப்படையில் தொழுகையில் ஈடுபடுறோமா இல்லையா? அப்போ தொழுகையை பற்றி ஒரு மனிதன் கேள்வி கேட்கப்படும் பொழுது சரியானதாக அமைந்து விட்டால் தொழுகை மானக்கேடான விஷயத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது என்று மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குது. அப்போ தொழக்கூடியவர் என்ன நினைப்பாரு, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்னு தொழுகிறாரு, வெளியில போய் சிகரெட் குடிச்சாருன்னு சொன்னா அல்லாஹ் பார்க்கறான்னு குடிக்க மாட்டாரு. அப்போ அவருடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் சரியானதாக இருந்தாலும், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும், மார்க்கத்தில் அனுமதிக்காததாக இருந்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருக்கும். அதனால தான் அதில் கேள்வி சரியாக அவர் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டாருன்னு சொன்ன மறுமையினுடைய முதல் கேள்வியில் மற்றதில் பாஸ் ஆகிடுவார் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு செய்தியை பார்க்குறோம். அதே போல் இந்த பொய்யையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கிக் கொள்ள வேண்டும். அந்த பொய்யை விலக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தினாலே மறுமையிலே மிக சிறந்த ஒரு தரஜா நமக்கு கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் இந்த பொய் என்பது சர்வசாதாரணமாக எடுத்துகிட்டு போகிறோமே, நம்மளை நரகத்திற்கு கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை விலகிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது 2வது அத்தியாயத்தில் 10வது வசனம், அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு வசனம், ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவர்களுடைய உள்ளங்களிலே நோய் இருக்கிறது, ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா, அந்த நோயை நாம் அவர்களுக்கு அல்லாஹ் அதிகமாக்கி விட்டான், உலகும் அதாபுன் அலீமுன் பிமா கானூ யக்திபூன், பொய் சொல்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மிகுந்த துன்புறுத்தும் வேதனை உண்டு என்பதாக சொல்லி காமிக்கின்றான். வேதனை எங்க கொடுக்கப்படும்? நாளை மூத்தானதற்கு பிறகு மறுமையில் எழுப்பப்பட்ட பிறகு சொர்க்கத்தில் வச்சு கொடுக்கப்படுமா? போய் தானப்பா சொன்ன, வேற ஏதாவது ஒரு விஷயம் நீ செஞ்சியா? வட்டி வாங்கினியா? இணை வைச்சியா? இல்லை அந்நிய ஆண்களுக்கு வந்து பக்கத்தில் அருகாமல் இருக்கும் பொழுது அவருடைய மனைவிமார்களிடத்தில் அவர் வீட்டு பெண்களிடத்தில் தவறாக நடந்தியா? இல்லை வட்டிக்கு வாங்கினியா? அடுத்தவன சொத்தா நீ ஆட்டையை போட்டு இப்படி கேட்கப்பட்டுதா? நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பொய் பேசுறது சாதாரண விஷயம், இல்லைன்னு தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இங்கே எல்லாம் என்ன சொல்கிறான், துன்புறுத்தும் வேதனை உண்டுங்கிறான். அப்போ வேதனை எங்கே கொடுக்கப்படும்? நரகத்தில் தான் கொடுக்கப்படும். அப்போ இந்த வசனங்கள்லேருந்தே விலகிக் கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே மறுமையிலே இந்த உலகத்தில் நான் பொய் பேசுபவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நாளை மறுமையிலே அதன் மூலமாக நான் நரகத்திற்கு சென்று விடுவோம் என்பதை விளங்கி இந்த காரியத்திலும் தவிர்த்து கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை விலகிக் கொள்ள வேண்டும். ஆனால் உலக வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோமா? உலகத்தில் எத்தனையோ விதமான சொல்லாடல் இருக்கும். பழமொழின்னு சொல்லுவாங்க, அந்த வழக்கத்தில் இருக்கிற சொல்லாடல்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் தானே. எல்லா குடும்பத்திலையும் சொல்லுவாங்க, அதுவும் பெண் பிள்ளை இருக்கிற குடும்பத்தில் அதிகமாக சொல்லுவாங்க, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிச்சிடலாம். இது ஏதாவது மனிதனுடைய அறிவுக்கு ஏற்ற ஒரு வார்த்தையாக இருக்குதா? யாராவது சொல்ல முடியுமா? இங்கே அமர்ந்திருக்கிற பேரில் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்குது. இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா மனித அறிவுக்கு? 1000 பொய் சொல்லி நீ கல்யாணத்தை முடிக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்றைக்கு நடக்கிறது. 1000 இல்லாவிட்டாலும் அந்தந்த பெண்களுக்கு ஏற்ப, அந்தந்த மாப்பிள்ளைமார்களுக்கு ஏற்ப, ஆண்களுக்கு ஏற்ப சொல்லப்படுகிறது. இதை சொல்றவன் சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வச்சு ஆணையம் பெண்ணையும் சேர்த்து வச்சுட்டு போயிடுவான் நிக்காக முடிச்சுட்டு. ஆனால் அந்த பொய்கள் நாளைக்கு இது உண்மை இல்லைன்னு தெரிய வந்துச்சுன்னா, பொய்யான விஷயங்கள், இந்த பெண் வந்து நல்ல குரானை ஓதுவா, நல்ல தொழக்கூடியவளாக இருக்கிறா, நல்ல சாலியான பெண்ணு, உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் தாய் தகப்பனை நல்லா கவனிச்சிக்குவா இப்படின்னு சொல்லி பொய் சொல்லி கல்யாணம் முடிக்கப்பட்ட பிறகு அந்த பெண் நேருக்கு மாற்றமாக இருந்தா, அல்லது கணவன் பற்றி நிறைய நன்மையான விஷயங்கள் சொல்லப்பட்டு அவருடைய வாழ்க்கை அப்படி இல்லை என்று இந்த பெண்ணுக்கு பிற்காலத்தில் தெரிந்தால் அவர்களுடைய மன வாழ்க்கை வந்து அதோகதியாகிவிடுமா இல்லையா? மிகப்பெரிய பாதிப்பை அவர்கள் காலமெல்லாம் சந்தித்துக் கொண்டிருப்பார்களா இல்லையா? ஒரு காலகட்டங்களில் குறிப்பிட்ட வருடங்கள் 10 ஆண்டு 5 ஆண்டு 15 ஆண்டு வாழ்ந்ததற்கு பிறகு விவாகரத்து பார்ப்போம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எப்படி கல்யாணம் முடிஞ்ச 6 மாதத்தில் விவாகரத்து, 1 வருஷத்தில் விவாகரத்து பார்க்குறோமா இல்லையா? அதுக்குள்ள காரணம் என்ன? முட்டாள்தனமான இந்த வார்த்தை உபயோகிப்பு சொல்லி நடைமுறைப்படுத்துவது. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிக்கலாம்,
நல்லா இருக்கணும்னு நினைச்சா நம்ம இந்த பொண்ணு அவரை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அவர் தொழுகையாளின்னு சொல்லலாம், அவர் நல்லா சம்பாதிக்கிறவர்னு சொல்லலாம். இந்த மாப்பிள்ளைக்கு நம்ம இந்த பொண்ணை முடிச்சா அந்த பெண் நல்லவிதமாக குடும்பத்தை கவனிச்சுக்குவான்னு சொல்லலாம். இப்படியெல்லாம் இவர்களே சொல்லிக்கொண்டு அந்த பொய் சொல்லி உலக வாழ்க்கையில் ஏமாத்துறதை பார்க்குறோமா இல்லையா? இதனால் மனிதனத்துக்கு கேடுதான் விளைவிக்கிறது என்பதை விலகிக் கொள்ள வேண்டும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னும் எந்த அளவு பார்க்க முடியும்னா, ஒரு பொய்யை சொல்லிடுவோம், பொய்யை சொல்லிட்டு அந்த பொய்ன்னு தெரிகிற மாதிரி ஒரு சூழலை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அந்த பொய்யை நியாயப்படுத்த இன்னொரு பொய். பார்க்குறோமா இல்லையா? ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு சொல்லாடல சொல்லிட்டே போவாங்க, 100 பொய் பேசுவான். கேள்விப்பட்டிருக்கிற மாதிரி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம். அப்போ இந்த பொய் என்பது சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அது பாதிப்பை ஏற்படுத்த வருகிறது நமக்கு என்று சொன்னால் அதுக்கு ஒரு நியாயப்படுத்தி ஒரு பொய்யை சொல்கிறோம். அப்போ இந்த அளவிற்கு பொய் என்பது எந்த மனிதருக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய விஷயம் அல்ல, அது மனிதர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் இதை சொல்லி காமிக்கிறாங்க நமக்கு. உலக வாழ்க்கையில் பொய் சாதாரண விஷயம் சொல்லிடாதீங்கப்பா, சொல்லிட்டு நீங்கள் திரும்ப திரும்ப அதை மறைக்கிறதுக்கு, அதை நீங்கள் ஆணித்தரமாக உறுதிப்படுத்துறதுக்கு, நம்ம சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சிடக்கூடாது, நியாயப்படுத்தி பேசுறதுக்கு இப்படியே சொல்லிக்கிட்டு போனீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு உங்களுக்கு மறுமையில் ஏற்படும் என்பதை அழகாக சொல்லி காமிக்கிறார்கள். இன்ன சிதுக்க யஹ்தி இலல் பிர்ர, உண்மை என்பது நிச்சயமாக நன்மை செய்யக்கூடியதற்கு, நன்மையான விஷயத்திற்கு உங்களுக்கு வழிகாட்டும். இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னதி, நன்மையானது நிச்சயம் சொர்க்கத்திற்கு உங்களுக்கு வழிகாட்டும். இன்னர் ரஜுல லி யஸ்துகு ஹத்தா யகூனு சித்திகன், ஒரு மனிதர் உண்மையே தன்னுடைய வாழ்நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே, அந்த அல்லாஹ்வுடைய புத்தகத்திலே இவர் வாய்மையாளர், இவர் உண்மையாளர் என்று பதிவு செய்யப்பட்டுவிடும் என்பதாக முதல்ல ஒரு செய்தியை சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ இந்த செய்தியிலேருந்து அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம எதிர்ச்சொல்லா பார்த்தோம்னா, நீ பொய்யை பேசாதப்பா, பொய்யை பேசினா உனக்கு தீமைக்கு தான் அது வழிகாட்டும், நீ பொய் பேசக்கூடிய மனிதனாகவே இருந்து விட்டால் நரகத்திற்கு கொண்டு போய் விடும்ங்கிறது எதிர்ச்சொல்லா காமிக்குதா இல்லையா? சொல்லிட்டு இதோட முடிக்காம அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க, இன்னல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர், நீங்கள் இந்த பொய் பேசிக் கொண்டிருந்தால் இந்த பொய் என்பது உங்களுக்கு தீமையான செயல்பாடுகளை செய்வதற்கு வழிகாக்கும். இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன்னார், இந்த தீமை என்பது நிச்சயமாக உங்களுக்கு நரகத்திற்கு மட்டும்தான் வழிகாட்டும் என்று சொல்லிட்டு இன்னர் ரஜுல யக்திப், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே பொய்யையே சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி கத்தாபன், அவர் அல்லாஹ்விடத்தில் இறுதியில் அவரை பற்றி இவர் பொய்யாளர், பெரும் பொய்யர் என்று பதிவு செய்யப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளவு அழகான ஒரு பாடத்தை எடுத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வயசு வரையும் பள்ளிக்கூடங்களுக்கு படிக்க போன வரையும் எத்தனையோ ஆசிரியர்களை சந்தித்திருப்போம். உலகத்தில் இன்னைய வரையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மிக சிறந்த ஆசிரியரை காமிக்க முடியுமா? இந்த பொய் என்ப விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபடுத்தார்கள், செயல்படுத்தார்கள் என்பதற்கு இப்படிப்பட்ட அழகான ஒரு விளக்கத்தை சொல்லி காமிக்கிறார்கள் பாருங்க. எதிர்ச்சொல்லையும் சொல்றாங்க, எதிரெதிராக சொல்றாங்க. நீங்க உண்மையே பேசுனீங்கன்னா நன்மை தான் உங்களுக்கு நடக்கும், அந்த நன்மை உங்களை நரகத்திற்கு கொண்டு செல்லாது சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும், நீங்க அல்லாஹ்வுடைய பட்டியலிலே உண்மையாளர் என்று பதிவிடப்படுவீர்கள். இதை விட ஒரு அந்தஸ்து நமக்கு வேணுமா? ஓடி ஓடி பள்ளிக்கூடத்தில் படிச்சிங்களே, எக்ஸாம் எழுதுனீங்களே, கடைசியில் என்ன செய்வீங்க? பாஸ் என்ற அந்த ஒரு விஷயம் நம்ம காதுபட கேட்கணும், காதுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், மனசுக்கு இதமாக இருக்கும், வீட்டில் திட்டு விழுகாது. இப்படியெல்லாம் செயல்படுத்த பண்ணுறமே. இது ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் மட்டுமில்லை, வேலைக்கு போயிடுவார், வேலையில் அடுத்த கட்டத்துக்கு ஒரு போகணும்னா அந்த ப்ரமோஷன் கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு சில எக்ஸாம் எழுதுறாரா இல்லையா? அப்போ நோக்கம் என்ன? நன்மையான விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நடக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், நல்ல விதமாக ஹலாலா சம்பாதிக்கணும், இப்படியெல்லாம் செயல்படுத்துகிறோமா இல்லையா? அதே தானே இங்கேயும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. நீ உண்மையை மட்டும் பேசு, உண்மை நன்மையான விஷயத்தின் பக்கம் உன்னை அழைத்து செல்லும், உண்மையாளர் என்று அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்பட சொல்றாங்க. ஆனால் பொய்யை பற்றி சொல்லும் பொழுது அது நிச்சயமாக தீமைக்குத்தான் வழிகாட்டும், தீய செயல்பாடுகளிலே கொண்டு போய் உங்களை தள்ளும், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மிக பெரும் பொய்யர் என்று பதிவு செய்யப்படுவீர்கள் என்பதாக சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். புகாரில 6094, முஸ்லீம்ல 5081. இந்த செய்திகளை எடுத்து படிச்சு பாருங்க. படிச்சோம்னு சொன்னா எப்பொழுதும் சொல்றது போல தான், எப்பொழுதும் சொற்பொழிவை நான் பேசும்போது சொல்றது போல இதை எடுத்து நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளை எப்படி நீங்கள் கழிக்கின்றீர்களோ அதற்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். திருமறை குர்ஆனுடைய வசனமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்ற இந்த வழிகாட்டியான செய்திகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஏற்பது வழிகாட்டும் என்பதை விளங்கிக்கணும். இதெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. அப்போ இந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில பொய்யையே சொல்லி கொண்டு போயிருந்தான் என்று சொன்னால் தவளை தன் வாயால் கடுன்னு சொல்லுவாங்களே, அந்த கதி நமக்கு. இந்த செய்தியே போதும். அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, பொய்யை நீங்கள் செயல்படுத்தார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லிட்டா
இதையெல்லாம் கேட்டதற்கு பிறகு நான் அப்படி தான் இருப்பேன். என்ன பாய் நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ஏதாவது சொல்லத்தானே போய் நேரிடும், இப்படின்னு தவளை தன் வாயால் கெடுவது போல சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் நம்மளுடைய கதி என்பது நாளை மறுமையிலே அதோ கதி என்பதுதான் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நாம் கவனிப்பதற்கு மறந்துடக்கூடாது, கவனமாக சிந்தித்து செயல்படணும். இன்னும் சொன்ன போனால் பொய் பேசுகிறாங்கன்னு நல்லா நமக்கு தெரியும், நாம் போய் என்ன சொல்லுவோம், ஏப்பா இது பொய் தானே, இந்த பொய்யை போய் நீ அவங்களுக்கு மத்தியில் சொல்கிறிய, உண்மை தெரிஞ்சால் நாளைக்கு உங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வராதா? அட சும்மா இருங்க பாய், ஒரு பொய்யினால என்ன பாய் வந்துட போகுது நமக்கு? இந்த உலகத்தில் பொய் பேசாத நம்மகிட்ட எதிர்கேள்வி, இந்த உலகத்தில் பொய் பேசாத யாராரும் ஒருத்தனை காமிக்க முடியுமா? இல்லை நீ என்னைக்கா பொய் பேசாமல் இருந்திருக்கிறியா ஒரு சந்தர்ப்பத்தில் என்றெல்லாம் கேள்விகள், நிறைய எதிர்கேள்விகள் நம்மளை கேட்பாங்க. பாவம் விளங்காத மக்களாக கேட்கின்றார்கள். அவர்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால், பேசக்கூடிய இந்த சின்ன பொய் என்பது மறுமையில் நாளை பெரிய தண்டனையை பெற்றுத்தர போவதா என்பதை விளங்கி கொண்டு அப்படி விளங்கி அவர்கள் செஞ்சுருக்காங்க. எப்படி விளங்கி செயல்படுத்துகிறாங்கன்னா, இது ஒரு சின்ன பொய் தானே, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கிடுவோம் இப்படின்னு போகிற பேர் சில பேர். இன்னும் சில பேர் பொய் பேசுவாங்க, ஆனால் அந்த மன்னிப்பு என்பது கேட்குறாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. அவர்களுடைய சொந்த விஷயம், அது மறைவான விஷயம், அல்லாஹ்வுக்கு அவங்களுக்கு உள்ளது. இருந்தாலும் பேசிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பொய்யை பேசாதீங்கன்னு சொன்னால் யார் இந்த உலகத்தில் பொய் பேசாமல் இருக்கிறா என்று நம்மளே எதிர்கணிக்கக்கூடியதை பார்க்குறோம். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த உலகத்தில் காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்க செல்கின்ற வரை, நீங்கள் பிறந்தது முதல் எப்பொழுது உங்களுக்கு அந்த கணக்கு வழக்குகள் ஆரம்பிக்கப்படுமோ, கருத்து தெரிந்ததற்கு பிறகு ஒரு வயசில் அதற்கிலேருந்து நீங்கள் மரணிக்கின்ற வரை நீங்கள் எந்த ஒரு வார்த்தை பேசினாலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்யாமல் விட்டுவிடுவதே இல்லை. இதை விளங்காத காரணத்தினால தான் இன்னைக்கு பொய் என்பது வியாபாரத்தில் சர்வசாதாரணமாக பேசுகிறோம், பொருள்களுடைய குறைகளை மறைத்து விற்பனை செய்கிறோம், அளவுக்கு அதிகமாக பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு ஆசைப்படுகிறோம். இந்த பொய் என்பது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை விளங்காத காரணத்தினால்தான் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை ஏற்படுத்தி விடுகிறோம். நல்ல நண்பர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை, பிரிவினைகளை உருவாக்குகின்றோம். இன்னும் சில பேரை பார்ப்போம், ஏதாவது உலகத்தினுடைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் தப்பாக சொல்லிடுவார். இல்லை அப்படி இல்லைப்பா, நான் இந்த மாதிரி தானே படித்தேன், இப்படித்தானே இந்த விஷயம் நடக்க முடியும்னு சொன்னால் அதை வந்து நியாயப்படுத்துறதுக்கெல்லாம் பொய் மேலே பொய் சொல்கிறது பார்ப்போம். சாதாரண ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பேச்சு. நான் சொல்லிட்டேன் இதான் சரின்னு, நான் இப்படி தான் படித்தேன்னு சொல்லிட்டேன், அது இல்லைன்னு மேலும் விவரங்களை சொல்லி அவன் எப்படி ஒன்று சொல்லலாம், எப்படி அவனை நம்ம வந்து அந்த இடத்துல சிறந்தவன் ஆக்கிடலாம், நம்மளை விட அறிவாளியாக இருக்கிறான்னு எப்படி சொல்லலான்னு சொல்லி மட்டம் தட்டுவதற்காக பொய் சொல்லக்கூடியதெல்லாம் பார்க்குறோம். அப்போ அந்த பொய்யுடைய விஷயம் நம்ம கவனமாக இருக்கணும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கும் பொழுது எந்த அளவு சொல்லி காமிக்கிறாம 50வது அத்தியாயம் 17 மற்றும் 18வது வசனத்தில், இது யத்தலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வ அனில் சிமாலின் கஈத். இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழும் பொழுது எடுத்து எழுதக்கூடிய வானவர்கள் வலப்புறமும் இடப்புறமும் இருக்கின்றார்கள். எடுத்து அப்படி அவர்கள் எழுதும் பொழுது மா எல்ஃபிலு மின் கவுலி இல்லால தைஹி ரகீபுன் அதீத், அவன் எந்த சொல்லை பேசினாலும் அவனிடமிருந்து வெளிவருகின்ற அந்த சொல்லை கண்காணிக்கும் எழுத்தாளர்கள் இல்லாமல் இல்லை, பதிவு செய்யப்படாமல் அந்த வார்த்தை வெளிவருவதில்லை என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கின்றான். நீ என்ன வார்த்தை பேசினாலும் சரி, ஒரு மனிதனுக்கு நீங்க சலாம் சொல்றீங்களா அதையும் பதிவு செய்யறாங்க. ஒரு மனுஷனுக்கு போய் இன்னொரு மனிதன் அவனை பத்தி புறம் பேசுறீங்களா, அவதூறு பேசுறீங்களா, போய் அவனை பத்தி பொய்யை இட்டு கட்டி நீங்கள் பேசுகின்றீர்களா, அதையும் பதிவு செய்யாமல் இல்லை. அல்லாஹ் தெளிவா சொல்றான், வலப்புறமும் இடப்புறமும் இருக்கக்கூடிய வானவர்கள், கண்காணிக்கக்கூடிய அந்த வானவர்கள் கண்காணித்து பதிவு செய்யப்படாமல் இந்த மனிதர்களுடைய வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் வெளிவருவதில்லை என்பதை சொல்லி காமிக்கிறான்னு சொன்னா, அப்ப இந்த செய்தி நமக்கு மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துதா? இல்லை இப்போ இதை கேட்கிறோமே, இப்படியெல்லாம் குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, அப்போ நம்ம என்ன பேசினாலும் பதிவு செய்யுமா? அப்போ அது நாளைக்கு மறுமையில் நம்ம வந்து கண்டுக்கிடுவோமா? மறுமையில் இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லுவானா? அவனுக்கு வேற வேலை இல்லையா? இப்படியெல்லாம் சிந்திக்க தோணுதா இல்லையா நமக்கு? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அடுத்த ஒரு வசனத்தில் சொல்லி காமிக்கின்றான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா. அன்றாடம் தொழுகையிலே ஓதக்கூடிய வசனம், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்திலே அணு அளவு நன்மை செய்தாலும் அதை நாளை மறுமையிலே கண்டு கொள்ளாமல் அவன் இருக்க முடியாது, கண்டு கொள்வான் நிச்சயமாக. ஒமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அதே மனிதன் ஒரு அணு அளவு தீமை செய்தாலும் கூட அதையும் நாளைக்கு மறுமையிலே காண்பான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 99வது அத்தியாயத்திலே 78வது வசனத்திலே சொல்லி காமிக்கிறான். 7-8வது வசனத்திலே சொல்லி காமிக்கிறான் பார்க்கிறோம். அன்றாடம் ஓதக்கூடிய சூறாக்கள்
இதா ஜுல்சிலத்து ஜில்சாலாக என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனம் அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுதே மிகப்பெரிய பயத்தை உண்டு பண்றான் அல்லாஹ். திருக்கிட செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படும் பொழுது தான் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த வசனத்தில் நம்ம டெய்லி ஓதக்கூடிய ஒரு வசனத்தில் இருக்கக்கூடிய அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய இந்த வசனம் என்று சொன்னால் இதை விளங்கி ஓதி இருக்கிறோமா? இதுக்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹ் எழுதப்படுங்கிறான், பதிவு செய்யாம வார்த்தை வெளியே வரலங்கிறான். நீ பொய் பேசுறியா நன்மை பேசுறியா எல்லாத்தையும் நாளைக்கு அடுத்த வசனம் சொல்லி காமிக்கிற அடுத்த ஒரு அத்தியாயத்தில் எல்லாத்தையும் நீ கண்டுகொள்வேங்கிறான். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த பொய் என்பதை ஒரு பொய் தானே இதுல என்ன வந்துருச்சு? இப்படி கடந்து போறமே நாளைக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியுமா? சிந்திக்க வேண்டும். மனிதர்களுடைய வாழ்க்கை எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே பழக்கம் போல் சொல்வது போல நான் நீங்கள் என்ற அந்த வித்தியாசம் எல்லாம் இல்லை. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே ஒரு நாள் என்று வந்துவிட்டது என்று சொன்னால் நிச்சயமாக ஏதாவது ஒரு பொய்யை சொல்லித்தான் தீர்வார். அப்படித்தான் மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றான். அல்லாஹ் பலகீனமாக இந்த மனிதனை படைத்து அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டியாக கைடாக திருமறை குர்ஆனை கொடுத்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை இந்த மனிதர்களுக்கு செயல்படுத்தி காண்பிப்பதற்காக வாழ்க்கையில் வாழ்ந்து காண்பிப்பதற்காக இப்படித்தான் வாழ வேண்டும் என்று மனிதர்களுக்கு மத்தியில் இருந்த தூதரை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பினானே, அதெல்லாம் சும்மா வெறுமனையா செய்யப்பட்ட ஒரு செயலா? அப்ப இந்த பொய்யை பேசக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள், அவர்கள் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம அதற்கு கட்டுப்பட வேணாமா? அதான் ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை பார்த்தோம், பொய்யை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது பொய்யிலிருந்து நீங்க விலகிக் கொள்ளுங்கள். அவளை முதல்ல என்ன பார்த்தோம்? நீண்ட நெடிய வசனத்தில் அல்லாஹ்வினுடைய கட்டளை யார் உன்னதமாக ஏற்று செயல்படுகிறாரோ அவர் சிறந்தவர். அப்ப இது அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாங்களா பொய் பேசாதீங்க என்று? அப்போ அந்த பொய்யினுடைய விஷயத்தில் நாம் அணுவளவு நன்மை செய்தாலும் சரி தீமை செய்தாலும் கண்டுகொள்வோம் என்று சொன்னால் நீங்கள் பேசிய பொய்யும் உங்களுக்கு அங்கே கொண்டு வந்து காட்டப்படும், எல்லா செயல்பாடுகளும் காட்டப்படும். அப்ப இதையும் விலகிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா சில பேர் சின்ன ஒரு பொய் சொல்லிட்டேன் இது ஒரு பெரிய குற்றமா, இதையெல்லாமா பதிவு செய்யப்படும்? சும்மா ஏதாவது கதை விட்டுட்டு போவாதீங்க, ஜும்மால பேசுனங்கிறதுக்காக நீங்க ஏதாவது அள்ளி வீசிட்டு போவாதீங்க என்ற அடிப்படையில் போறதை பார்க்குறோம். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து படித்தோம்னு சொன்னா பல சொற்பொழிவு நிகழ்த்துறவங்க, பல அறிஞர்மார்கள், பல ஆலிம்கள் நாம சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை ஒத்து வேற ஒரு தலைப்பில் வச்சு பேசியிருப்பாங்க. அந்த தலைப்புக்கு அது பொருந்தும். அதோட அடிப்படையில் தான் சொன்னேன், திருமறை குர்ஆனுடைய வசனமாக இருந்தாலும் சரி ஒரு ஹதீஸாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய செயல்களுக்கு ஏற்ற மாதிரி இது பொருந்தும். எவ்வளோ சொற்பொழிவுகளில் கேள்விப்பட்ட ஒரு செய்தி, மறுமையை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்கின்ற பொழுது அச்சுறுத்தி சொற்பொழிவு செய்கின்ற கேள்விப்பட்ட ஒரு செய்தி. அதை பாருங்க, ஒளி அல் கிதாப், நாளை மறுமையிலே மனிதனை எழுப்பப்பட்டு அவன் கையிலே அந்த கிதாபை புத்தகத்தை அவனுடைய கணக்கு வழக்கை ஒப்படைக்கப்பட்டு விட்டால் அந்த மனிதன் சொல்லுவான், பதிவேற இடத்திலே வைக்கப்படும். ஃபதரல் முஜ்ரிமீன முஸ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி, அந்த புத்தகத்தை அவன் மத்தியிலே பதிவேற்ற வைக்கப்பட்ட பிறகு அதில் உள்ள குற்றத்தின் காரணமாக அவன் அச்சமடைந்திருப்பதை பார்க்க முடியும். அவனுடைய புத்தகத்தை நம்ம இந்த உலக வாழ்க்கையில் செய்வோமா இல்லையா? டெய்லி வேலை பார்க்குற அலுவலகத்துக்கு லேட்டாக போயிட்டு இருந்தோம்னு சொன்னால் அது கேட்கப்படும் பொழுது பிரச்சனை ஆகும் பொழுது நான் அப்படி செய்யலைன்னு சொன்னோன்னு வச்சுங்களேன், பதிவு செய்யப்பட்டிருந்தா இல்லை இப்போலாம் டிஜிட்டல் மயமாகிடுச்சு, அதையெல்லாம் எடுத்து இப்படி போடுவாங்க. நீ எத்தனை மணிக்கு வந்திருக்கிற பாரு, உன் ஃபேஸ் ஐடியா வச்சு பாரு, தொடர்ந்து நீ இப்படி தான் வந்திருக்கிற, இல்லை ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் அந்த ஐடியா வச்சு பாரு, இல்லை புத்தகத்தில் எழுதி வச்சதை பாரு சொல்லுவாங்களா இல்லையா? ஆனால் அதுக்கு பயப்படுறோம். எத்தனையோ சொற்பொழிவுகளில் உன்னுடைய கணக்கு வழக்குப்பா நீ செய்த செயல்களை பதிவு செய்யப்பட்டு விட்டது, அந்த பதிவேடை உனக்கு மத்தியிலே போடப்படும், அப்பொழுது ஒரு நிலை என்னவென்று நீ இப்பொழுதே விளங்கிக் கொள் என்று சொல்லப்பட்ட சொற்பொழிவு நிகழ்த்தினால் அதற்கு பயப்படுவதில்லை. அது மரணிச்ச பிறகு தானே, எழுப்பும் பொழுது பார்த்துக்கிடுவோம் நம்மளுடைய நிலை. அதான் எல்லாம் சொல்லி காமிக்கிறான் பாருங்க, அந்த பதிவேடு அவனுக்கு வைக்கப்பட்ட பிறகு ஃபதரல் முஜ்ரிமீன முஸ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி, அதில் உள்ளவற்றின் காரணமாக குற்றவாளிகள் அச்சமடைந்திருப்பதை நீர் காண்பீர். அச்சம் அடைகிறது மட்டுமல்ல, பீதியில பயத்துல உணர்வான் இந்த உலகத்தில் சொல்லுவோம்ல, அதே போல அங்கே அவனை அறியாமலே அவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான்? யா வயலத்தனா மாலி ஹாதல் கிதாப், அச்சத்தில் சொல்லுவான் இது என்ன ஒரு புத்தகம், லா யுகாதிரு சகீரத்தன், நான் செய்த ஒரு சிறியதையோ ஒலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, பெரியதையோ ஒன்று விடாமல் பதிவு செய்திருக்கிறதே என்று கூறுவோம். இப்ப தெரியுதா? கனெக்ட் பண்ணுங்க.
ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அணுவளவு நன்மை செய்தாலும் அவன் கண்டு கொள்வான், அணுவளவு தீமை செய்தாலும் கண்டு கொள்வான் என்ற வசனத்தில் பார்த்தோமே. இங்கே மேட்சாவது பாருங்க. லா யுகாதிரு சகீரத்தன், நான் செய்த சிறிய செயலையோ, ஒலா கபீரத்தன், நான் செய்த பெரிய செயலையோ இல்லா அஹ்சாஹா, ஒன்று விடாமல் பதிவு செய்திருக்கிறதே என்று அவன் கூறுவான். ஓ வஜது மா அமிலு ஹாலிரன், தாங்கள் செய்தவற்றை அங்கே அவர்கள் கண் முன்னே காண்பார்கள். மற்றதெல்லாம் விட்டுருங்க, நீ பேசுகிற தலைப்பு மட்டும் எடுத்துக்குவோம். பேசின பொய் எல்லாம் இங்கே வரும். சமயத்தில் நாம ஏதோ சிந்திச்சு பார்ப்போம்ல, வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுருச்சுன்னா அப்படியே பார்ப்போம் என்னென்ன தப்பு செஞ்சுருக்கிறோம், அப்படியே நமக்கு ஓடும், ஒரு ஸ்க்ரீனில் ஓடுற மாதிரி. இதெல்லாம் பார்ப்போமா இல்லையா? பார்த்து சரி பண்ணுறதுக்கு முயற்சி செய்வோம். அதுதாங்க இஸ்லாம் சொல்லுது நமக்கு. ஒவ்வொரு நாளுமே நீ சுய பரிசோதனை செஞ்சுப்பார். உன்னை பற்றி படுக்கையில் இரவு போய் உட்காடுறீங்களா, சிந்திச்சு பாருங்க. யாருக்கு எந்த துரோகம் செஞ்சோம், யாருக்கு மத்தியில் பொய் பேசணும், யாருக்கு மத்தியில் நாம் விரோதத்தை ஏற்படுத்தி விட்டோம், எத்தனை பொய் பேசி இருக்கிறோம். அந்த வழக்கத்தை நாம் கொண்டோம்னு சொன்னால் இந்த புத்தகத்தின் நாளைக்கு நம்ம அச்சமடைய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கின்றான், வஜது மா அமிலு ஹாலிரன், தாங்கள் செய்தவற்றை கண்முன்னே அவர்கள் காண்பார்கள். ஒலா யதுலிமு ரப்புக அஹதன், உமது இறைவன் யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான். அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்து இந்த உலகத்தில் நாம எழுதுற மாதிரிலாம் கணக்கு கிடையாதுங்க. அவனுடைய புத்தகம் என்பது நீங்கள் செஞ்ச நன்மையை எழுதியிருப்பான், நீங்கள் செஞ்ச தீமையும் பதிவு செஞ்சிருப்பான். எந்த அநீதியும் நடந்திருக்காது. ஒருத்தவருக்கு அல்லாஹ் நன்மையை அதிகமாக எழுதிட்டான், அல்லாஹ்வுக்கு வேண்டப்பட்டவர். ஒருத்தருக்கு தீமையை அதிகமாக எழுதிட்டான், அவர் வேண்டப்படாதவர். அப்படிலாம் கணக்கு வழக்கே கிடையாது. எல்லா மனிதருக்கும் நீதி, அநீதி இழைக்கப்படவே மாட்டாது என்பதாக அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனுடைய 18வது அத்தியாயம் 49வது வசனத்தை சொல்லி காமிக்கிறது நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த ஒரு வசனம் போதும் நாம் மறுமையை பற்றி பீதி அடைவதற்கு. ஆனால் சிந்திக்கிறது இல்லை. இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு போயிடுறோம். அப்படி தானே இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை, இருக்கா இல்லையா உண்மையிலேயே? அப்போ இதை சிந்தித்து பார்த்த மக்களாக தன்னுடைய கவனத்தில் கொண்டு அதன் பொய் பேசாதவர்களாக நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் அமைத்துக் கொள்வோம். அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமில் அன்பியா வல் முர்சலீன். கண்ணியமிக்க எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னும் ஒரு 4-5 தினங்களில் நாம் இதுவரை இருந்த அந்த 2025வது ஆண்டு என்று சொல்லப்பட்ட ஆங்கில புத்தாண்டு முடிந்து 2026 என்று சொல்லக்கூடிய அந்த புது ஆங்கில புத்தாண்டுக்குள் நுழைய இருக்கின்றோம். இதை எல்லாருமே புத்தாண்டு என்று சொல்லி பெரிய ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுவதை உலகம் முழுவதிலும் நம்மால் பார்க்க முடியும். இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது யார் கொண்டாடுவதற்காக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள்? இல்லை, இந்த புத்தாண்டு என்பதை 2026 2027 என்று இப்படி மாறி மாறி வருகிறது. 12 மாதங்கள் நிறைவடைந்த பிறகு எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? இதை ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த புத்தாண்டு என்பது, ஆங்கில புத்தாண்டு என்பது கிறிஸ்துவர்களால் உருவாக்கப்பட்டது. அதற்கு கிறிஸ்துவர்கள் மத்தியிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கங்கள் கொடுக்குறாங்க. இயேசுநாதர் பிறந்த தேதிங்கிறாங்க, அப்படி இப்படிங்கிறாங்க. அதற்குள்ள நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வருகின்ற அந்த ஆங்கில புத்தாண்டை நாம் வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்திலோ அல்லது படிக்கக்கூடிய கல்லூரிகளிலோ ஸ்கூல்களிலோ லீவ் விட்டதற்கு பிறகு நாம் இந்த புத்தாண்டை கொண்டாட்டத்தனமாக கொண்டாட வேண்டுமா? முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு வருடமும் அந்த வருடம் நிறைவு பெறுகிற போது இந்த விஷயங்கள் அதிகமாக மக்களுக்கு மத்தியிலே சொல்லப்படுகிறது, இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ஒவ்வொரு பள்ளி வாயில்களிலுமே. ஆனால் இருந்தாலும் இன்றளவில் நாம் பார்க்கின்றோம், முஸ்லீம்கள் அதிகமாக இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களிலே கேளிக்கைகளிலே போய் பங்கேற்கிறத பார்க்குறோம். ஒரு சில நேரங்களில் இதையே ஒட்டி இதை அறிவுறுத்தி விடுமுறைகள் நமக்கு தரப்பட்டது என்று சொன்னால் வேறு ஏதாவது செயல்பாடுகளில் ஈடுபடுவது அது குற்றம் என்று நாம் சொல்ல வரவில்லை. ஆனால் புத்தாண்டிற்காக கேளிக்கை நிகழ்ச்சிகள் இங்கே நடத்தப்படும் என்று ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி இந்த இடத்திலே வந்தால் இந்த கேளிக்கைகள் நீங்களும் ஈடுபடலாம். உலகத்திலே இப்போ சொல்லப்பட்டதை பார்க்குறீங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, நான் பேங்காக் தாய்லாந்துக்கு வந்ததுக்கு பிறகு கொரியாவிலேருந்து ஏதோ மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் பாடகர்கள் வர்றாங்க, அவர்கள் இந்த இடத்துக்கு வர்றாங்கன்னு எண்ணி சொல்லி நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லி அங்கே எப்படியாவது போயிடணும் பேசி கொண்டிருக்கிறத பார்க்குறோம், நம் காதில் கேட்குறோம். அப்போ எந்த அளவிற்கு விளங்கியிருக்கிறாங்க பாருங்க. இந்த புத்தாண்டு வருகிறது, வரவேற்பதற்காக இப்படிப்பட்ட கேளிக்கை நிகழ்ச்சி இஸ்லாமிய மார்க்கத்திலே ஹராமாக ஆக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பதை தெரிந்து அங்கே செல்வதற்கு நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்களை முயற்சி செய்கிறத பார்க்குறோம்.
இந்த புத்தாண்டை நாம் கொண்டாட வேண்டிய அவசியம் நமக்கு என்ன வந்தது? உடனே சில பேர் ஆமாம் இது ஆங்கில புத்தாண்டு கிறிஸ்துவர்கள் தானே கொண்டாடணும், நமக்கு முஹர்ரம் மாதம் தான் புது வருஷம், அப்போ கொண்டாடிக்கலான்னு போவாங்க. புத்தாண்டு என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் அறிவுறுத்தப்படவே இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்திலே சரியத் சட்டத்திலே அந்த ஒரு கணக்கு வழக்கு தேவை என்பதற்காக எப்படி ஆங்கில புத்தாண்டில் ஜனவரிலேருந்து டிசம்பர் என்று வைத்திருக்கின்றார்களோ அதே போல் முஹர்ரத்திலேருந்து ஆரம்பித்து கடைசி மாதம் வச்சிருக்கிறாங்க 12 மாதம். அப்போ புத்தாண்டு கொண்டாட்டம் இஸ்லாத்தில் இல்லை. இஸ்லாத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லி காட்டப்பட்ட அந்த கொண்டாட்டங்கள் 2 தினங்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு அந்த மக்கள் 2 தினங்களை கொண்டாட்டமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி கேட்கும் பொழுது நாங்கள் ஆரம்ப காலத்தில் அறியாமை காலத்தில் ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலிருந்து இது கொண்டாடுவது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்தி கொடுக்குறாங்க, இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வேறு 2 நாட்களை கொண்டாட்ட நாளாக தந்திருக்கின்றான். ஒன்று ஹஜ்ஜி பெருநாள், ஒன்று நோன்பு பெருநாள். அதை தான் நாம் கொண்டாட என்பதாக திருத்தி கொடுக்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்படி தெளிவாக நமக்கு மார்க்கத்தில் இந்த செய்தி சொல்லப்பட்டதற்கு பிறகு இந்த ஆங்கில புத்தாண்டுன்னு போய் நாமளும் சேர்ந்து கொண்டு கூத்து கும்மாளம் அடிக்கக்கூடியவர்களாக இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இருக்கிறத பார்க்குறோமே, இது மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? உண்மையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வருத்தப்படணும். இந்த புத்தாண்டு கொண்டாடுறதுனால ஏதாவது நன்மை நமக்கு இருக்குதா? நம்மளுடைய வயசு போன வருஷம் 2026 48 இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் 49 போகுது. நம்ம இப்படி நம்முடைய வயசை கடந்து போயிட்டே இருக்கிற முதுமையை நோக்கி. அப்போ இது அறிவுக்கு பொருந்தாத ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறத பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, யார் பிற மத கலாச்சாரத்திற்கு ஒப்பாக நடக்கின்றாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதரே நம்மை சார்ந்தவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ முஸ்லீமே இல்லைப்பா, அப்படிதானே அர்த்தம்? இல்லைப்பா நான் போய்க்கிடுவேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாலும் பரவாயில்ல, மறுபடியும் சில பேர் மறுபடியும் நான் வந்து களிமா சொல்லி திரும்பி முஸ்லீம் ஆகிடுவேன், இப்படிலாம் எகத்தாளம் பேசக்கூடியதை பார்க்குறோம். இந்த புத்தாண்டு தினம் என்பது நமக்காக தரப்பட்ட தினம் கிடையாது. ஆங்கிலேய கொண்டாட்டமாக கிறிஸ்துவர்கள் கொண்டாடுவதற்காக வைத்திருக்கின்றார்கள். இந்த உலகத்தினுடைய அலுவல்களுக்கு அதை தான் பயன்படுத்தப்படுகிறது என்பதால் நாமும் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த அளவிலே ஒதுக்கிவிட்டு போயிட வேண்டுமே தவிர இது ஒரு புத்தாண்டு கொண்டாட்ட தினமாக நினைச்சு கேளிக்கைகளிலே போய் அனாச்சாரத்தில் விழுந்து இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடியவர்களாக மாறிவிடக்கூடாது. அப்படி மாறாமல் வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறி உரை நிறைவு செய்கின்றேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.